அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபضل கொண்டும் முத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்து கொண்டும் இரு சுற்றுவட்டார உலமாக்கள் சபை மற்றும் ஜமாஅத்தார்கள் சுற்றுவட்டார நிர்வாகிகள் சார்பாக நடத்தக்கூடிய 5ஆம் ஆண்டு மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி 5வது ஆண்டாக நடக்கின்றது. அல்லாஹு தஆலா இதை கபூல் செய்து அருள்வானாக. கியாமத் நாள் வரை நல்லபோல் நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹ்ஃபில், மஹ்பூபினுடைய மஹ்ஃபில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிராகக்கூடிய மஜ்லிஸாக அல்லாஹ் இதை ஆக்கி கொடுப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது கண்ணியமாக நாம் உட்கார வேண்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸ். அதனால கண்ணியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற பொழுது எந்த அளவிற்கு அவருடைய ரவுலாவிற்கு முன்பதாக நாம் கூடி குறுகி போய் கண்ணியமான முறையில் நிற்போமோ அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸில் இருக்கின்ற பொழுதும் அதுபோன்று கண்ணியமான முறையில் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிராகக்கூடிய மஜ்லிஸாக இதை ஆக்கி கொடுப்பானாக. ஆமீன். பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான், எண்ணற்ற உயிரினங்களை படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகளில் எல்லாம் சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா மனித படைப்பை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். எல்லா நபர்களுக்கும் தெரியும். அதில் சிறந்த படைப்பாக நபிமார்களும் ரசூல்மார்களையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அதிலும் மிக சிறப்புக்குரிய ஒரு நபராக சையதுனா ரசூலுல்லாஹி அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த படைப்பாக, எல்லா படைப்புகளுக்கும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது தில்கர் ரசூல் ஃபضلنا بعضهم على بعض, உங்களில் நபிமார்களில் சில நபிமார்களுடைய தரஜாவை நாம் உயர்த்தியிருக்கின்றோம். ஃபضلنا على بعضهم على بعض என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். சில நபிமார்களை விட சில நபிமார்களுக்கு நாம் அந்தஸ்தை உயர்த்தியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்து கண்ணியம் பெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தொட்டார்களோ அதுவெல்லாம் கண்ணியம் பெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் அது சிறப்புக்குரியதாக மாறியது. அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மக்களில் சிறந்த உம்மத்தாக எல்லா நபிமார்களுக்கும் உம்மத் என்ற ஒவ்வொரு உம்மத்தும் இருந்தது. ஆனா எல்லா உம்மத்திலும் சிறந்த உம்மத்தாக குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எல்லா உம்மத்தை விட சிறந்த உம்மத் நீங்கள் தான். காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள், அதனால் இந்த உம்மத்தும் சிறந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்று தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியாக வந்தவர்கள், இறுதி நபியாக வந்தவர்கள். ஆனால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் உம்மத்தாக நம்முடைய உம்மத் இருக்கிறது என்று சொன்னால் காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்து பெற்ற பாக்கியம் என்பது ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு அரை மணி நேரம் பத்தாது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசமும் நேசம் என்பது அலாதியானது, அது சொல்லி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசம் என்பது மிகப்பெரியது. எவ்வளவு விஷயங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்வான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தை பற்றி. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஒரு ஆயத்து போதும். உங்களில் இருந்து ஒரு நபி உங்களுக்கு வந்திருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்து விட்டது என்று சொன்னால், உங்களுக்கு ஏதாவது தீங்கு வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் வருத்தப்படுவார்கள், அவர்கள் சிரமப்படுவார்கள், அவர்கள் உங்களுக்காக வேண்டி அழுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறார். அவர்கள் ரഊஃபுர் ரஹீம், அவர்கள் இரக்கமுடையவர்கள், அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார். எப்படிப்பட்ட நபி! நமக்கு துன்பம் வந்தது என்று சொன்னார், நமக்கு வேதனை வந்தது என்று சொன்னார், நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்று சொன்னார், அதை அவர்களுக்கு தன்னுடைய கஷ்டமாக என்னுடைய உம்மத்து கஷ்டப்படுகின்றது, என்னுடைய உம்மத்து சிரமப்படுகின்றது என்று தன்னை வருத்திக் கொள்ளக்கூடிய நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நபியினுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நபர்களும் விளங்க வேண்டும். இன்றைக்கு உறவினர்கள் இருக்கின்றார்கள்,
இன்றைக்கு தாய் தந்தையர்கள் இருக்கின்றார்கள், இன்றைக்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள், இன்றைக்கு தன்னுடைய மனைவி மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதுவெல்லாம் ஒரு கட்டத்திற்கு மேல் முடிந்துவிடும், அதுவெல்லாம் இந்த துனியாவோடு முடிந்துவிடும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் என்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மின் மீது வைத்த முஹப்பத் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை நாம் ஒவ்வொரு நபர்களும் விளங்க வேண்டும். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இந்த உம்மத்து செய்த கடமை என்ன? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இந்த உம்மத் என்ன செய்திருக்கின்றது என்று ஒவ்வொரு நபர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்காக வேண்டி எவ்வளவோ விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா கட்டத்திலேயும் உம்மத்தி 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 என்று இன்னும் நம்முடைய உம்மத்தை நம்மளை முற்படுத்தியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்திருக்கின்றோம்? நம்முடைய உறவினர்கள் நாம் இறந்து விட்டால் ஒரு 3 நாள் துக்கம் விசாரிப்பார்கள், அதற்கு முடிந்துவிடும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம கையை பிடித்து சோனம் செல்லும் அளவிற்கு சோனத்தில் கொண்டு விடும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்வார்கள் என்று சொன்னால், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, அந்த சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்திருக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்பதாக சொல்கின்றான். நாயகமே, நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆலமீன் என்று சொன்னால் ஒரு சமூகம் மட்டுமல்ல, ஒரு இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் சொல்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக முதல் சூராவாக இருக்கக்கூடிய குர்ஆனிய முதல் சூராவாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சொல்கின்றான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த ஆலமீனை அல்லாஹ் எங்கு கொண்டு வைக்கின்றான்? ரஹ்மத்துல் ஆலமீன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்க ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நீங்கள் ரஹ்மத்துல் ஆலமீனாக நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்று சொன்னால் எல்லா நபர்களுக்கும் ரஹ்மத், எல்லா நபர்களுக்கும் ரஹ்மத்து. நமக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லா நபர்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு உம்மத்தின் மீது ஏதாவது ஒரு கவலை, உம்மத்தில் யாராவது சிரமப்பட்டார் என்று சொன்னார், ஒரு நபர் நரகத்திற்கு போனார் என்று சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்காக வேண்டி எவ்வளவோ தியாகம் செய்திருக்கின்றார். மிஅராஜின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்ற ஒரு அற்புத பயணத்தை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலுக்காக வேண்டி அழைத்து சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தஹியாத்தை அல்லாஹ் ஓதி காட்டுகின்றார். அத்தஹியாத்து பரக்காத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து என்பதாக சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஸல்லல்லாஹு சோகமா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்ன நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கேன், என்னுடைய சலாம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சோகமா இருக்கிறீங்களே, என்ன காரணம் என்பதாக சொல்கின்ற பொழுது, இல்லையா அல்லாஹ், எனக்கு கிடைத்த இந்த சலாம் என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அப்பொழுது கூறினான், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்பதாக அல்லாஹ் தஆலா பெரும் கொண்ட ஒரு வார்த்தையை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய சலாம் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எல்லா விஷயத்திலேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை முற்படுத்தினார்கள் என்று சொன்னார். அந்த உம்மத்தை முற்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்து செய்யக்கூடிய கடமை என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். மிஅராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வாங்கி வந்தார்கள். எல்லா நபர்களுக்கும் தெரியும், 5 நேர தொழுகை, 50 நேர தொழுகையை 5 நேரமாக சுருக்கி வாங்கி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், திரையின்றி இறை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், நான் உன்னை கண்ட இந்த பாக்கியம் என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். நான் இந்த பெற்ற பாக்கியம் என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தொழுகையை கொடுத்து விட்டு சொன்னான், இதை யார் தொழுகின்றார்களோ அவர்கள் என்னை சந்தித்தவர்கள், என்னை மிஅராஜில் சந்தித்தவர் போன்று என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். யார் ஒருவர் தொழுகின்றார்களோ, தக்வாவோடு, ஈமானோடு, இஹ்லாஸோடு தொழுகின்றார்களோ, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், மூமின்களுக்கு தொழுகை விண்ணுலக பயணம் என்ற ஒரு பெரும் கொண்ட ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முபஷிர், ஒரு சுபச்செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்னார் என்று சொன்னால், எல்லா கட்டத்திலேயும் நமக்காக வேண்டி கேட்டவர்கள், நமக்காக போராடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு 6 கடமைகள் இருக்கின்றது. எவ்வளவோ கடமைகள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு 6 கடமை இந்த ஜும்ஆவில் கூட சென்ற ஜும்ஆவில் கூட நான் சொல்லியிருந்தேன். அதில் முதலாவது கடமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஈமான் கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாக ஈமான் கொள்வது. சும்மா வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு அப்படி சொல்வதல்ல. கல்பால் ஈமான் கொண்டு நாவால் சொல்வது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கல்பால் உணர்த்தி நாவால் சொல்வதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது. இது முதலாவதான விஷயம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்கின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதாவிற்கு முன்பதாக நிற்கின்ற பொழுது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யதி யா ரசூலல்லாஹ் என்று சொல்கின்ற பொழுது கண்ணியத்தோடு பணிவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அவருடைய குடும்பத்தார்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும். அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இஸ்ஸத் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணியம். அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்திற்கு மேலாக நம்முடைய சப்தத்தை உயர்த்தினோம் என்று சொன்னால் நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களும் அளிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்திற்கு மேலாக உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் அளிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நம்மை எச்சரிக்கை செய்தான் என்று சொன்னால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் என்பது ஏராளம் ஏராளம். எவ்வளவு பெரிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்திற்கு மேலாக சப்தத்தை உயர்த்தினோம் என்று சொன்னால் நாம் இத்தனை ஆண்டு காலம், ஒருவர் 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் அமல் செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு ஒட்டுமொத்த அமலும் அளிக்கப்படும் என்று சொன்னால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பவர் என்ன என்பதை விளங்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நபர்களும் விளங்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த இடத்தில் நம்முடைய அறிவை கொண்டு வைக்க கூடாது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பதாக நம்முடைய அறிவை கொண்டு வைத்தோம் என்று சொன்னால் நாம் முஷ்ரிக்காக மாறிவிடும். அல்லாஹ் நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் ஆமன்னா சல்லம்னா சமிஅனா வ அத்அனா, நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நாம் சரணடைந்து விட வேண்டுமே தவிர அதில் அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதனையா நாம் இப்படி கட்டுப்படணும் என்று அந்த கேள்வி எழுப்பினோம் என்று சொன்னால் அது முர்த்தத்தாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.